கடந்த ஆண்டு மத்திய அரசு புதிய வருமான வரி சட்டத்தை அறிவித்தது. இது நடப்பு 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. 64 ஆண்டுகள் பழமையான வருமான வரி சட்டத்திற்கு மாற்றாக வரும் புதிய சட்டத்தால் வரி விதிப்பு முறை எளிமையாகும், வழக்குகளும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். புதிய வருமான வரி சட்டத்தில் வரி அடுக்குகளிலோ அல்லது வரி விகிதத்திலோ எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சம்பளதாரர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் வணிகர்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் பல மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இனிமேல் நிதியாண்டு மற்றும் மதிப்பீட்டு ஆண்டு என்பதற்கு பதிலாக வரி ஆண்டு மட்டுமே இருக்கும். இது குழப்பத்தை குறைத்து வரி கணக்கீடுகளை எளிதாக்கும். வருமான வரி தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு இனி ஜூலை 31 இருக்கும். வணிகம் அல்லது தொழில் தொடர்பான வருமான வரி தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு ஆகஸ்ட் 31 இருக்கும். தணிக்கை செய்யப்பட்ட வழக்குகள் அல்லது நிறுவனங்களுக்கான காலக்கெடு அக்டோபர் 31 இருக்கும். சம்பளம் பெறும் தனிநபர்களுக்கு அதிக பலன்களை அளிக்கிறது. புதிய முறையில் 12 லட்சம் வரையிலான வருமானத்திற்கு வரி செலுத்த தேவையில்லை. சம்பளம் பெறுவோருக்கான நிலையான கழிவு 75,000 உள்ளது. இதையும் சேர்த்தால் 12.75 லட்சம் வரை வருமானம் ஈட்டுபவர்கள் வரி செலுத்த வேண்டியதில்லை. புதிய விதிகளின்படி மும்பை, கொல்கத்தா, டெல்லி, சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் வசிக்கும் ஊழியர்கள் தங்கள் சம்பளத்தில் 50% வரை வீட்டு வாடகைப்படி வரி விலக்கு பெறலாம். மற்ற இடங்களுக்கு இந்த வரம்பு 40% இருக்கும். நீங்கள் ஒரு ஆண்டில் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக வாடகை செலுத்தினால் வீட்டு உரிமையாளரின் பான் கார்டு விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம். ஒரு நிதியாண்டில் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் வங்கிக் கணக்குகளில் டெபாசிட் செய்தாலோ அல்லது எடுத்தாலோ பான் கார்டு கட்டாயம். முன்னதாக ஒரு நாளில் 50,000 ரூபாய்க்கு மேல் டெபாசிட் செய்வதற்கு இந்த விதி இருந்தது. ஹோட்டல், உணவகம் அல்லது நிகழ்ச்சிகளுக்காக 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்தால் பான் கார்டு எண் அளிக்க வேண்டும். குழந்தைகளின் கல்விக்கு மாதந்தோறும் 3,000 ரூபாய் வரி விலக்கு வழங்கப்படும். அதிகபட்சமாக 2 குழந்தைகளின் கல்விக்கு இந்த விலக்கு அளிக்கப்படும். முன்னதாக இந்த தொகை 100 ரூபாயாக மட்டுமே இருந்தது. புதிய வரி முறையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு இனி உணவு வவுச்சர்கள் மூலமும் வரி விலக்கு கிடைக்கும். மாதம் 4,400 முதல் 8,800 ரூபாய் வரை வரி விலக்கு பெறலாம். ஒரு வரியாண்டில் 15,000க்கும் மேல் பரிசு மற்றும் வவுச்சர்கள் பெற்றால் அதற்கு வரி செலுத்த வேண்டும். வரி ஆண்டு முடிவடைந்ததிலிருந்து 12 மாதங்கள் வரை கட்டணத்தை செலுத்தி திருத்தப்பட்ட படிவங்களை தாக்கல் செய்யலாம். மேலும் இதுவரை வருமான வரி தாக்கலுக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருந்த பல படிவங்களின் பெயர்களும் மாற உள்ளது குறிப்பிடத்தக்கது. 2.8 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.27 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 27 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883878. இமெயில் advt@dttv.in.